டிஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவாக ட்ராக் பண்ணுறோம். யூஸ்வலாக ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுவோம் சிட்டியில். அப்படி பண்ணுறப்போ இவர் வந்து கண்டினியூஸ் இந்த 1-1.5 மாதமாக இவரையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எந்த கேஸுக்கும் இவர் ஆஜராகிறதுல வாரண்ட் பெண்டிங்கு, ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டராகவும் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இருக்கப்போ இந்த தகவலை ஷேர் பண்ணுறப்போ அந்த டீம் பிக்கப் பண்ணுறாங்க. ஆற்காடு சுரேஷோடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம்லாம் வந்து இவரால் இன்வால்வ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 2 மாசமா தீவிரமாக தேடிட்டு வருதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லைங்க. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்க கேஸ்ல மட்டும் உங்க சொல்றீங்களா சார்? இவருக்கு அதுல தெரியல. நாங்க விசாரிச்சு சொல்றோம். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வேலைச்சேரி கேஸுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்றாங்க. போகும்போது காவல்துறை வந்து சொல்லிட்ட மாதிரி என்கவுண்டர் பண்ண போறோம், திட்டமிட்டு தான் அவங்க பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து அவர் எப்படியாவது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யார் போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலியை விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. இது வந்து இப்போ பியூர் அண்ட் பியூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி. அதெல்லாம் இனிமே தான் விசாரிக்கணும். அந்த மாதிரி இல்லைங்க. இவங்க வெளியில இருந்து எங்க வாங்கிட்டு வராங்களா இல்ல வந்து எப்படி இவங்க ப்ரொக்யூர் பண்றாங்கன்றது இப்ப விசாரிச்சுதான். அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏதாவது 1-2 இவங்க இந்த மாதிரி நோட்டோரியஸ் பீப்புள் தான் ஹேண்டில் பண்றாங்க துப்பாக்கி பொறுத்த வரைக்கும். எல்லாரும் ரேண்டமா அப்படிலாம் யூஸ் பண்றது இல்ல. ஒரு மாசமா இங்கே எப்படி அதெல்லாம் ஃபர்தரா விசாரிச்சாதான் தெரிய வருங்க. இவரோட மற்ற டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதான் தெரிய வருங்க. இவரோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அப்படி. கடந்த 2.5 மாசத்துல சென்னையில மட்டும் 3 ரவுடிங் என்கவுண்டர் பண்ணப்பட்டாங்க. ரவுடிங்களை கட்டுப்படுத்த என்கவுண்டர் மட்டும் தான் சரியான தீர்வு சார். அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒருத்தர் லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேலே ஃபயர் பண்ணுறப்போ அதை ரிட்டாலியேட் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லைங்களா. அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்ணுறாரு. நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதான் நம்மளோட நோக்கங்க. இது வந்து சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துருது. சார் ராஜம்பேட்டையில பிடிக்கும் போது என்னெல்லாம் சீஸ் பண்ணுவாங்க? யாரு? ராஜம்பேட்ல ஆந்திரால செக்யூர் பண்ணும்போது என்னென்ன சீஸ் பண்ணிருக்காங்க? அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்தரா தான் பண்ணுவாங்க. ஓபனா இத சொல்ல வேணாம். சார் நேத்து கோவையில வந்து ரவுடி கால்ல சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த என்கவுண்டர் ஒரு விஷயத்தை தடுத்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குமா சார் அந்த இடத்துல? அந்த இடத்துல என்கவுண்டருக்கான விஷயங்கள் வரதுக்கு என்ன காரணம்? அது புரியல எனக்கு. அவரை கால்ல கூட சுட்டு பிடிச்சிருக்கலாம்ல சார்? ஃபுல் இருட்டுங்க அந்த இடம், லைட்டிங்கே கிடையாது. பொதாரு இவன் உள்ள போய் உள்ள இருந்து 2 ரவுண்ட் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இன்ஸ்பெக்டர் ரிட்டாலியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் சொல்லி நம்ம ஹேண்ட்கப் போட்டு அந்த இடத்துக்கு போயிருப்போம் சார். ஒரு ஹேண்ட்கப் போட்டுருப்போம். எவ்வளவு பேர் ரவுடி அவன் ஏற்கனவே இது மாதிரி இது பண்ணிருக்கோம் சார். திருவேங்கடமும் இதே மாதிரி வந்து ஆயுதத்தை எடுக்கும் போது வெப்பன்ஸ் எடுக்க போகும்போது நம்ம ஹேண்ட்கப் போடாம இப்படி போட்டு போடுவோம் சார். அது சரி 2 இன்ஸ்பெக்டர் மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க இதுல. போய் எடுக்க அலோ ஜஸ்ட் நீங்க எஸ்ஓசி இன்னும் யாரும் பார்க்கல. இந்த ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது பார்த்த பிறகுனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார். துப்பாக்கி எங்க வச்சிருந்தாரு மட்டும் சொல்லுங்க சார். புதர்ல வச்சிருந்தாரு. புதர்ல இப்போ புதைச்சு வச்ச மாதிரி வச்சிருந்தாருங்க. ஒரு மாசமா அவர் இந்த லாஸ்ட் மந்த் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே அது அவரோட மூவ்மெண்ட் நம்ம சொல்ல முடியல இல்லையா. நடுவுல வந்து வந்துட்டு போயிருக்கலாம். அதை பத்தி ஐடியா இல்ல. நம்ம ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் தெரியும். ப்ரிலிமினரியா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் டீடைல்ஸ். ஃபர்தரா பிரஸ் நோட் வரும், நான் கொடுக்க சொல்றேன். தோட்டா இருந்துச்சா சார்? தோட்டா ஏற்கனவே இது பண்ணி வச்சிருந்தாரு சார். தோட்டா தனியா இருக்கு, எடுத்து போடலாம் இல்லைங்களா. அப்படியே தான் இருந்தது. நடுவில் அவர் வந்துட்டு போனாரா இல்லை வந்து வேற யாரையும் வச்சு ஹேண்டில் பண்ணாரா என்ன ஸ்டோரி நமக்கு தெரியல. பட் விசாரிச்ச அப்புறம் தான் தெரியும். ப்ரிலிமினரியா உங்களுக்கு ஒரு ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது. என்ன காங்கிரீட்டா நம்ம சைட்ல இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. நீங்க அதை வந்து ஒரு செப்பரேட்டான ஆளு தாங்க. டீம் அந்த மாதிரி தெரியல எனக்கு. ஃபர்தரா விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ். மணி உங்க லிமிட்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அது என்ன கேஸ் சார்? சிடி மணி அரெஸ்ட் அது என்ன கேஸ் சார்? அது என்ன கேஸ்? இந்த விசாரணை இப்போ ஃபுல்லா இந்த போஸ்ட்மார்ட்டமோ அடுத்தது வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்கு இந்த கேஸ்ல. இது எல்லாமே போயிட்டு இருக்கு. முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் ரெடி பண்ணிட்டு அது செப்பரேட்டா கொடுக்க சொல்றேங்க. இதுல போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். டீடைல்ஸ் கொடுக்க சொல்றேன். ரிமாண்ட் போதுன்னு சொன்னாங்க சார். ரிமாண்ட் இல்லைங்க ஆயிடுச்சு. அது தனியா பிரஸ் நோட் கொடுக்க சொல்றேன்.
சார் எங்களோட நடத்தோம் தாம்பரம் கம்சேட்டும் வருது நியரஸ்டாக எவ்வளோ தூரம் இருக்கும் எதுக்கு புரியல? என்கவுண்டர் நடந்த இடம் தாம்பரம் கம்சேட் பார்டராக இருக்குது. இல்லைங்க, மற்ற கேள்விக்கெல்லாம் நம்ம பொறுமையாக டீட்டெயில் பண்ணுவோம். இப்போ மற்ற வேலை இருக்குது நமக்கு, இன்வெஸ்டிகேஷனில் மற்ற எல்லாமே இருக்கு. சார் அவங்க வருவாங்களா இல்லை சோழிங்கநல்லூர் வருவாங்களா இல்லைன்னா ஆமாம், சோழிங்கநல்லூர் மேட்ச். சோழிங்கநல்லூர். ரைட், தேங்க்யூங்க. நோட்டு மட்டும் தந்துடுவாங்க எல்லாத்தையும்